நமசிவாய 365 டே மணி சேலஞ்சில் செப்டம்பர் 22ஆம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 110வது நாள் இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் குபேர வர்தன் வர்தனம், ஓம் ஸ்ரீம் குபேர வர்தன் வர்தனம் என்கிற ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து 30 முறை சொல்ல வேண்டியது. இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர்ங்கிறது 3ஆம் நம்பராக வந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் வந்து நீல நிற ஆப்ஜெக்ட், ஏதாவது கலர் ஆப்ஜெக்ட் ஏதாவது கையில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து அந்த கலர் ட்ரெஸ் போட்டு இந்த ஒரு மந்திரத்தினை வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து நீங்கள் சொல்லுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது லெமன் ஏதாவது ஒரு கையில் எடுத்துகிட்டு போங்க, அது வந்து நல்ல ஒரு பலன் தரும். உங்கள் கூட வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த லெமன் சாதத்தை இந்த நாளில் ஒரு தானம் பண்ணாலும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது வந்து எலுமிச்சை விளக்குகளை ஏற்றினாலும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். எலுமிச்சையை நீங்கள் வந்து மடப்பள்ளியில் கோயில்களுக்கு கொடுத்தாலுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளிலே கோயிலே விளக்கேற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது இப்போ கோயிலில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நார்மல் விளக்கும் ஏற்றுங்க, அது கூட சேர்ந்து எலுமிச்சை விளக்கம் ஏற்றுவதுங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோயிலுக்கு போய் அது மாதிரி பண்ண முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த மாதிரியான பூஜை அறையிலே தனிப்பட்ட ஒரு பரிகார தெய்வமாக இந்த ஒரு விஷயத்தை ஏற்றி வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். நமசிவாய.